ஒரு சில குழந்தைகள் எக்ஸாம்பிள் என் ஃபர்ஸ்ட் குழந்தைய வச்சுக்கோங்களேன். சாயந்திரம் 7, 7:30 ஆனா அழ ஆரம்பிப்பா. 2 ஹவர்ஸ் கன்டினியூஸா அழுவா டாக்டர். ஓகே. ஏன் அழுவுறான்னே தெரியாது. அ, ஐ மீன் ஃபீட் எடுத்தா கூட அ, குடிச்சுட்டு அழுவாங்க. அ. அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே. அது எதனால இருக்கலாம்? என்ன ஏஜ்ல இருக்கும்போது இது? அவங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்ல ஓகே. இருக்கும்போது. 2 மந்த், 3 மந்த் பேபி இருக்கும்போது ம். ஈவினிங் டைம்ல அழுதுட்டே ஈவினிங் இருக்கிறது. டைம்ல. ஓகே. ம். ஸோ காமனஸ்ட் இஸ் காலிக். தட்ஸ் வேர் தி ஆ. இன்ஃபன்டைல் காலிக் ஈவினிங் காலிக் அப்படின்னு சொல்றோம். ஆ. ஸோ காலிக் அப்படின்னா இட் இஸ் ம். ஆக்சுவலி அ மிஸ்நாமர். காலிக்னா நம்ம வயிறு வலி அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம் இல்லையா? ஆ. அந்த காலிக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ம். காரணமே இல்லாம அழுகிறது. ஓகே. ஸோ பேபிஸ் கேன் கிரை ஃபார் நோ ரீசன். தே ஓகே. கேன் கிரை ஃபார் ரீசன். ஃபார் ரீசனுங்கிறது என்ன, கொசு கடிச்சிச்சுன்னா அழுகிறது, ரொம்ப வேர்க்குதுன்னா அழுகிறது, ரொம்ப குளிருதுன்னா அழுகிறது, யூரின் போயிட்டு அழுகிறது, மோஷன் போனால் அழுகிறது. இதெல்லாம் ம். காரணத்துக்காக அழுகிறது. இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், இயர் பெயின் இருக்குது, ஃபீவர் ம். இருக்குது, அதுக்கும் அழுகலாம். இதெல்லாம் வந்து ரீசனோட அழுகிறது. ரீசனே இல்லாமல் அழுகிறதுக்கு பேர் காலிக். பேசிக்காக பேபினா அழுக தான் செய்யும்.